सुखकर्ता दुःखहर्ता वार्ता विघ्नाची दुर्वे पुरवे प्रेम कृपा जयाची. இந்த அழகான சான்றோர்கள் கூடிய பொன்னான மேடையில் என்னை நிறுத்திய அந்த இறைவனுக்கும் கொங்கி கல்வி நிறுவனத்திற்கும் எனது சிரம் தாழ்ந்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இங்கு கூடியுள்ள சான்றோர்களுக்கும் கொங்கு குடும்ப உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு பெண்களுக்கு அப்படின்னா பேச்சு திறமை ரொம்ப அதிகம் ஆண்களை விட. உண்டுங்களா இல்லைங்களா? ஆண்களை விட பெண்களுக்கு பேச்சு திறன் அதிகம். உண்டுங்களா இல்லையாக்கா? உண்டுன்னு சொல்கிறவங்களா கைத்தட்டுங்க பார்க்கலாம். அதை விட இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு அதை கேட்கும் திறனும் அதை பக்குவமாக எடுத்து சொல்லக்கூடிய மனத்திறனும் அதிகங்களா இல்லைங்களாங்கண்ணா? இல்லைங்க. என்ன அப்படின்னாக்கா பெண்கள் வீட்டில் அதிக நேரம் பேசக்கூடியவங்க பெண்கள் தான். அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களாங்க மேடம்? வீட்டில் அதிக நேரம் பேசக்கூடிய திறமை பெண்களுக்கு தான் அதிகம். என்ன அப்படின்னா பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா கிட்ட தனக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கணும், அண்ணா கிட்ட கேட்டு வாங்கணும். கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனை இல்லைங்களா? கணவரையும் சமாளிக்கணும், மாமியார் மாமனாரையும் சமாளிக்கணும், அதுக்கப்புறம் தாய்மை அடைந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைகள் சமாளிக்கணும். பிறந்தா பிடிச்சி ஆரி ராரின்னு பாடல ஆரம்பிச்சு இல்லைங்களா? அந்த குழந்தைங்கள்லாம் வளர்ந்து ஆரி ராரி பாடி முறிக்கிற வரைக்கும் ஓய்வில்லை இல்லைங்களா? அப்படி இருந்தாலுமேங்கா என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ளே வரும்போதுங்க நம்ம வீட்டில் நம்மளை வெல்றதுக்கு வேறு யாருமே கிடையாது. பெண்களை வெல்றதுக்கு வீட்டில் யாருமே கிடையாது. இருக்காங்களா இல்லைங்களா? அண்ணா ஆண்கள்லாம் பெண்கள் வீட்டில் பேசி சமாளிக்க முடியுங்களா? முடியுமாங்கண்ணா? முடியாது. ஆனால் இது மாதிரி ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ளே உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மதிப்பு கலந்த மரியாதை கலந்த ஒரு பயம் இருக்குது. அதே மாதிரிங்க ஒரு சின்ன ஒரு பழமொழியை சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேங்க. பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி உண்டு. மடியில் கனம் இருந்தால் தான் என்ன இருக்குங்கக்கா? மடியில் கனம் இருந்தாலும் மனசுலேயும் ஒரு பயம் இருக்குங்களா? உண்டுங்களா இல்லைங்க? இந்த பழமொழி தெரியுமா தெரியாதாங்க்கா? ஐயா சொன்ன மாதிரிங்க யாருமே கைத்தட்ட மாட்டேங்கிறோம் இல்லைங்களா? மடியில் கனம் இருந்தால் தான் மனசில் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி எதுக்காக சொல்லுவாங்க? நல்ல செயலுக்காக சொல்லுவாங்களா, தீய செயலுக்காக சொல்லுவாங்களா? யாரோ ஒருத்தர் சொல்லலாங்க்கா, சத்தம் மட்டும் சொல்லலாங்க. நல்ல செயலுக்கு அந்த பழமொழிங்களா, தீய செயலுக்கு அந்த பழமொழிங்களா? எப்படி வேணால் இருந்துட்டு போதுங்க. நாம் நல்ல செயலுக்காக எடுத்துக்கலாம். என்னன்னாங்க்கா மடியில் கனம் இருக்குது அப்படின்னா மனசில் பயம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மடியில் கனம்னா என்னங்கக்கா? ஒரு 10 கிலோ கல்லை கட்டி விட்டுறதுங்களா? என்னங்க மடியில் கனம்னா? பொறுப்புகள் நம்மை சேரும் பொழுது அந்த பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்கும்போது நமக்கு பயம் அதிகமாக இருக்குங்களா? என்னன்னாங்க சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்துட்டுங்க ஒரு வேலையை செய்யும் போது அந்த குழந்தைய செய்யாதன்னு தடுக்க வேண்டாம். அவங்களுக்கு நீங்களாகவே சின்ன ஒரு வேலையை கொடுக்கணும். சின்ன வேலை ஏன் கொடுக்குறோன்னாக்கா அப்போ தான் அவனுக்கு அந்த பயம் அப்படிங்கிறது போய் தனக்குள்ள ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது வருங்களா இல்லைங்களா? அது மாதிரி வீட்டில் ஒரு சின்ன சின்ன வேலையை அவன் செஞ்ச தப்பான வேலையாகவே இருக்கட்டும், சின்ன பையங்க செய்யும்போது அவன் அந்த செயலை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதில் தப்பு எது நல்லது எது அப்படிங்கிறத நாம் எடுத்து சொல்லணுங்க. அப்போ அவன் புரிஞ்சுக்குவான். அந்த செயலை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவன் எப்போ அந்த செயலை செய்யலாங்கிறத அவனுடைய 20 வயசானாலும் சரி 30 வயசானாலும் சரி அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதை ஏன் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் அப்படி இந்த பழமொழி எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாக்கா எனக்கு இன்னுமே வள்ளிக்கும்மியில் பார்த்துருப்பீங்க. வள்ளிக்கும்மியில் கலந்துக்கும் போது எனக்கு வயசுன்னு ஒரு 20-25 அப்படிங்கிற நினைப்பு தான். எல்லாத்துக்கும் வயசு அதிகமாகிடுச்சு நினைப்போமாக்கா கம்மியாக இருக்குன்னு நினைப்போங்களா? வயசு கம்மியாக தான் இருக்குங்க. வள்ளிக்கும்மியில் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கிற உள்ளே போகிறேன் இல்லாமல் எல்லாத்தையும் சந்திச்சது வரைக்கும் எனக்கு ஒரு 20-25 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இது மாதிரி ஒரு கல்வி நிறுவனத்தில் மேடையில் கூப்பிட்டு நிற்க வைக்கும்போது தான் நமக்கும் வந்த முடி பித்த நிறையில்லை, வயது 30 கடந்து 40 நோக்கி நெருங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு பொறுப்பு நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துது. அது மாதிரிங்க சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரிங்கக்கா நீங்கள் ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்கள அந்த வேலையை செய்ய சொல்லுங்கள்.
இது மாதிரி வாய்ப்பு வழங்கிய கல்வி நிறுவனங்களுக்கும் சான்றோர்களுக்கும் இங்கு கூடியுள்ள பெரியோர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்கக்கா.